அனைவருக்கும் வணக்கம். இது பிடிஐ ஸ்டோரிஸ் டிவி. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உன்னதமான கதைகளின் சங்கமம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் தவறாக போகிறதா? நான் தொட்டது எதுவுமே தொடங்கவில்லையே என்று வருத்தப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகளை போக்கி புதிய நம்பிக்கையை விதைக்கப் போகிறது இன்றைய கதை. வாருங்கள், கதைக்குள் போகலாம். மதி ஒரு நடுத்தர வர்க்க இளைஞன். அவனுக்கு எப்போதும் ஒரு வருத்தம் உண்டு. நான் தொட்டதெல்லாம் தொடங்குவதில்லை. நான் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருப்பதில்லை. ஒரு முறை தன் சேமிப்பு முழுவதையும் போட்டு ஒரு சிறு தொழில் தொடங்கினான். அது நஷ்டத்தில் முடிந்தது. சரி, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேரலாம் என்று முடிவெடுத்து சேர்ந்தான். அந்த நிறுவனம் சில மாதங்களிலேயே மூடப்பட்டது. கடைசியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தான். அங்கேயும் பெரும் சரிவு. மனமுடைந்த மதி தன் தாத்தாவை பார்த்து கேட்டான், தாத்தா, நான் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஏன் தவறாகவே போகின்றன? கடவுள் எனக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவில்லை? தாத்தா புன்னகைத்துவிட்டு அவனை ஒரு தோப்பிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய ஆலமரமும் அதன் அருகில் ஒரு சிறிய தென்னங்கன்றும் இருந்தன. தாத்தா சொன்னார், மதி, நீ இந்த ஆலமரத்தை பார். இது என்று இவ்வளவு உறுதியாக நிற்கிறது என்றால் இது பலமுறை காற்றின் திசையையும் மண்ணின் ஈரப்பதத்தையும் தவறாக கணித்து தன் வேர்களை வெவ்வேறு திசைகளில் பரப்பியிருக்கும். ஆனால் அந்த தவறான வேர்கள்தான் இன்று புயல் வந்தாலும் சாயாத அளவுக்கு இந்த மரத்தை தாங்கி பிடிக்கின்றன. மதி குழப்பத்துடன் கேட்டான், புரியவில்லை தாத்தா. தாத்தா தொடர்ந்தார், முடிவுகள் தவறாக போவது தோல்வி அல்ல, அது ஒரு அனுபவம். நீ எடுத்த தவறான முடிவுகள் உனக்கு எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. அந்த அனுபவத்தை வைத்து நீ எடுக்கும் அடுத்த முடிவுதான் உன்னை வெற்றியாளனாக மாற்றும். வெற்றியை தரும் சரியான முடிவை எடுக்கும் திறமை நீ எடுத்த பல தவறான முடிவுகளின் மூலமே உனக்கு கிடைக்கும். அன்று முதல் மதி தன் முடிவுகளை கண்டு பயப்படுவதை நிறுத்தினான். தவறான முடிவுகள் எடுத்தால் என்ன, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் என்ற மனநிலையுடன் உழைக்கத் தொடங்கினான். சில ஆண்டுகளில் அவன் தன் முந்தைய தோல்விகளிலிருந்து கற்ற பாடங்களை வைத்து ஒரு புதிய தொழிலை தொடங்கி அதில் பெரும் வெற்றியும் பெற்றான். தவறான முடிவுகள் உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக சரியான பாதையை தேர்ந்தெடுக்க தேவையான முதிர்ச்சியை உங்களுக்கு வழங்கும். பார்த்தீர்களா நண்பர்களே, நாம் எடுக்கும் ஒவ்வொரு தவறான முடிவும் சரியான வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான். எனவே தோல்வி கண்டு துவண்டு விடாதீர்கள். அந்த அனுபவமே உங்களை ஒரு நாள் சிகரத்தில் ஏற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற மேலும் பல உத்வேகம் தரும் கதைகளுக்கு நமது பிடிஐ ஸ்டோரிஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.